ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அஃபிஷியல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் பாஸ்மதி ஸ்டைல் பாய் பிரியாணினா சும்மாவா, வீடே மணக்கும்ல. சரி வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடையை வச்சுட்டு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். மட்டனோட கொழுப்பு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் முருகலானதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதில் பெப்பரும் உப்பும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதே எண்ணெயில் 2 பட்டை அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த நல்லா வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சமைக்கும்போது எப்போயுமே மைண்டில் வச்சுருக்கிற ஒரே விஷயம் லோ ஃப்ளேம் தான். ஏன்னா லோ ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக் ஆச்சுன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச கரம் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது நம்ம வீட்டிலையே மணக்க அதை ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே தக்காளி வதங்கிறதுக்கு அப்படியே மலை சாரல் மாதிரி லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் விட்டு வரும்போது ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினாவும் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே வெளியே கொண்டு வருது. இது நல்ல எண்ணெய் விட்டு வரும்போது இதில் தேவையான அளவு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் முக்கியமான மேட்டருக்குள்ளேயே போகிறோம். நம்மளோட மட்டனை முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிடணும். நாங்கள் எங்கள் மட்டனில் அதிகமாக எதுவும் போல் நல்லா கழுவிட்டு தயிரும் உப்பு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறோம். நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை இப்போ நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே தயிரோடு சேர்த்து நல்லா மேரினேட் ஆகி நல்லா உள்ள அந்த தயிரோட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ள வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. இந்த மிக்சரை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த தயிரில் இருக்கிற கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு வந்து எண்ணெய் மேலே மிதந்துட்டு வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜில் கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி நல்லா கறியை வேக விட்டுடலாம். இது பாருங்கள் எண்ணெய் எப்படி மேலே வந்து நிற்குதுன்னு. கறி வெந்துருச்சான்னு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். நம்ம மட்டன் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிரியாணிக்கு வாங்கினது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இந்தியா கேட் பியூர் பாஸ்மதி ரைஸ், ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் ஃபைன் சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸ் தான். ஃபஸ்ட்டே நான் உங்ககிட்ட 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் எங்களுக்கு 2 கிலோவுக்கு 6 படி அரிசி வந்துச்சு. இது பாருங்கள் நம்ம மசாலா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இது வரைக்கும் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் ஊறப்போடவே இல்லை, இனிமேல் தான் நாங்கள் ஊறப்போடவே போகிறோம். அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி 6 படி அரிசிக்கு 10 படி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா மூடி விட்டுடலாம்.
தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் பாஸ்மதி ரைஸை, ரொம்ப ஊற வைக்க வேணாம், இல்லைன்னா உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு அதிகமாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, கம்மியாக போட்டாலே போதும். அதனால் நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா அரிசியை போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக கிண்ணா போதும், ரொம்ப கிண்ணா அரிசி உடஞ்சி வந்துடும். அரிசி போட்டிருக்கனால அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொதித்து வரும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் அதிகமாக ஆட் பண்ணால் தப்பில்லை, ஏன்னா பாஸ்மதி அரிசிக்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் இங்கே 2 லெமன் யூஸ் பண்ணுறோம். எனக்கு எப்பயுமே கலர் பொடி போடுறது பிடிக்காதுங்க. வீடியோக்காக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி நேச்சுரலாக ஒரு கலர் வரும் பாருங்கள், அதுதான் சூப்பராக இருக்கும் இந்த கலர் பொடியை விட. நீங்களும் கலர் பொடி போடாமல் தான் பிரியாணியில் செய்வீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே மூடி தம்க்கு விட்டுடலாம். தம்க்கு விடும்போது டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சிடக்கூடாது, ஏன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். அதனால் கீழே ஒரு சட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணியை வச்சுட்டு மேலே வெயிட் வச்சு மூடிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி செம்மையாக தம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆஹா, பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி வீடே மணக்குது. வேறு என்னங்க வேணும்? பக்ரீத் வந்தாலே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ லாஸ்ட்டாக மேலே லைட்டாக நெய் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மூடி அப்படியே தம்க்கு வச்சிடலாம். பிரியாணினாலே ரைத்தா தானே, அதில் வெங்காயத்தோட என் தங்கச்சி கொஞ்சம் மாங்காவும் கேரட்டும் துருவி போடலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் துருவிட்டுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, தயிர், உப்பு போட்டு நல்லா பசங்க அப்படியே நம்ம சுட்ட பிரியாணியோட வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த நெய் போட்டதுனால அந்த வாசனையே தூக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பீஸ் எல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பக்ரீத் வந்தாலே இந்த குர்பானி கறிக்கே இருக்கிற மகிமன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரிலங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இந்த கறி. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போகிறேன். நம்ம சூப்பரான பாய் ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.